கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நீ ஏன் கலங்குகிறா? என் அன்பு தேவச்சனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்லுகிற ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை, நீ ஏன் கலங்குகிறாய்? இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்லுவோம்? சொல்ல முடியாத பிரச்சனைகள், அதனால் கலக்கம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன். சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் மாற்ற வல்லமையில் தேவனாக இருக்கிறேன். ஏன் நீ கலங்குகிறா? ஆண்டவரே, பிசாசின் கிரியைகள், பிசாசின் போராட்டம் என்னை அறியாமல் என் இருதயத்தில் கலக்கும், என் வாழ்க்கையில் கலக்கும், சிந்தையில் கலக்கும். ஆண்டவர் சொல்வார், நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் நீ கலங்குற? ஏன் நீ கலங்குற? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம கலங்க வேண்டிய அவசியமில்லை. கத்த நம்ம கூட இருக்கிறாராம். யோசுவா என்கிற இளம் ஊழியனை பார்த்து தேவனாகிய கத்த மோசே மூலமாய் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உபாகமம் 31:8, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. ஏன் நீங்கள் கலங்கணும்? என் அன்புக்குரிய தெய்வ சனமே, கத்த நம்ம ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஏன் நீ கலங்குகிறா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். நான் உங்கள் கூட இருக்கிறேன். ஏன் நீங்கள் கலங்குறீங்க? பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்குற கேள்வி, ஏன் பயப்படுற? ஏன் கலங்குற? ஒரு முறை இயேசு படகில் இருக்கிறார். சீசர்கள் படகை ஓட்டிக்கொண்டு செல்கிறார்கள். திடீரென்று சொல்லி காற்று வீசுகிறது, அலை பொங்குகிறது, அந்த படகு தடுமாற ஆரம்பிக்கிறது. சீசர்கள் நினைக்கிறாங்க, நம்ம செத்துருவோம். நினைக்கும் பொழுது கர்த்தர் எழும்பி நின்று சீசர்களை பார்த்து, ஏன் இப்படி கலங்குறீங்க? ஏன் இப்படி பயப்படுறீங்க? மார்க்கு 4:40 வாசித்து பாருங்க. காற்றையும் கடலையும் அதட்டினா, காற்றும் கடலும் அமைதலாயிற்று. சீசர்கள், இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் யார்? பயந்தார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் கூட இருக்கும் பொழுது இனி உங்கள் வாழ்க்கையில் கலக்கம் வேண்டாம். எதை குறித்து நீங்கள் கலங்கக்கூடாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறா. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்ல எல்லாரும் இருதயத்துக்குள்ளே ஆமேன் ஆமேன்னு சொல்லுவீங்களா? உங்களை கலங்க பண்ணுகிற சத்துருவை, உங்களை கலங்க பண்ணுகிற பிசாசை ரோமர் 16:20 படி காலின் கீழே போட்டு கத்த நசிக்கப்பட போகிறார். உங்களை கலங்க பண்ணுகிற மனிதர்கள், உங்களை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகள், யாத்ராம 14:14 படி கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமாக எழும்பின திரளான பிரச்சனைகள், ஆதியாகமம் 22:14, யெகோவா ஈரே, கத்த பார்த்து கொள்வா, நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. செபிக்கலாமா? தகப்பனே, இவருடைய கலக்கத்தை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கலங்க வேண்டாம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.